யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே என்னால சண்டை போட முடியல. ஏன் அப்படி அடிக்கிற அடிச்சா திருப்பி அடி. முடியாது. ஏன்? அது அப்படிதான். இங்க பாரு, நான் போதையில சொல்றேன்னு மட்டும் நீ நினைச்சுக்காதண்ணா. என்ன சொல்ல போற? அது என்னால உன்கிட்ட சண்டை போட முடியாது. சரி, உன்கிட்ட சண்டை போடுறதுக்கான தெம்பு என் மனசுல இல்ல, உடம்புல இல்ல. ஆனா உன்கிட்ட சண்டை போடணும், உன்னை கஷ்டப்படுத்தணும், உன்னை கஷ்டப்படுத்தி மட்டும்தான் பார்க்கணும். நல்ல ஆசைன்னா. இந்த நல்ல ஆசையை வர வச்சது நீ தானா? சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ எதுக்கு வந்து ஏதோ கன்னத்துல கையெல்லாம் வச்சுக்கிட்டு வித்த காமிச்சிட்டு இருக்க? அது ஏன்னா அதை சொன்னல, இப்போ நான் போதையில பேசுறேன்னு நீ நினைக்க கூடாது. சரி, அதாவது இப்போ நான் சொல்றதை நீ கேட்கணும். கேட்க முடியாது. நீ பாருடி, நான் தான் சொல்லிட்டல, உன்னை என்னால் மிரட்ட முடியாது, அடிக்க முடியாது. ஆனால் நான் சொல்லுவேன், நீ கேட்கணும். ஏன்னா நான் உன் புருஷன். அதான் சொல்லிட்டானே, நீ என் புருஷன் கிடையாது, தாலி எடுத்து போட்டனே. இங்கே பாரு, நான் தான் இப்போ பார்த்தேன்ல தாலியா. அது தாலி கிடையாது, மஞ்ச கயிறு. மஞ்சள் கயிறுல தானடி தாலி இருந்தது. அது உன் மனப்பிராந்தி. ஆனால் நான் பீர் குடித்தேன். பீருக்கேவா போதை ஆயிட்ட? ஆமாம். ஏன்? இல்லை, நான்லாம் ஹார்ட் அடிச்சாலே கொஞ்சம் தெளிவாக தான் இருப்பேன். குடிகாரி குடிகாரி அப்படி தாண்டி குடிச்சிட்டா இல்லை சொன்னேன். அதெல்லாம் நான் சொல்லலை. சீப்பா எப்படி பேசினாலும் ஒத்துக்க போகிறதில்ல. இங்கே பாரு, அதெல்லாம் போயிட்டு நான் இப்போ அந்த டாபிக் வரல. நான் தாலியை பார்த்தேன், அது உண்மை தானே? இல்லை, நீ பார்க்கல. திரும்ப செக் பண்ணிக்கிட்டோம். பேச்சு வக்கல கண்ணடிக்கிற காத்து வக்கல கை பிடிக்கிற டுபுக்கோ டுபுக்கு டுபுக்கோ டுபுக்கு நீ நடக்கிற நாடகத்துல நான் நடிக்கிற பாத்திரத்துல சிலுக்கோ சிலுக்கு சிலுக்கோ சிலுக்கு. இவ்வளவு நேரம் இங்கே கீழே தள்ளி விட்டு தான் உன்னை மிரட்டினேன், புரியுதா? இன்னொரு தடவை என் மேல டச்லாம் பண்ற வேலை வச்சுக்கிட்டேன், மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்டுருவேன். உலகாரியாடி நீ? ஏன் என் கையால சாவணும்னு தான் ஆசைப்படுறேன்? அப்படி இருக்கும்போது சந்தோஷமா செத்துப்போ. பாசமே இல்லைல்ல. இல்ல. சீ, பொண்ணா நீலாம்? சரி, நான் பொண்ணு இல்லைன்னே வச்சுப்போம். இப்போ ஏதோ சொல்ல வர, அதை சொல்றியா? எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன். என் ஃபீலிங்ஸ்லாம் உனக்கு அப்படிதான் இருக்குல்ல. இங்க பாரு, நீ சென்டிமெண்டா பேசுறேன்னு சொல்லிட்டு நானும் பாசமா சென்டிமெண்டா பேச வந்து, வா கௌதம் நம்ம 2 பேரும் உட்காந்து பேசலாம், எந்த பிரச்சனைக்கு இருந்தாலும் சொல்யூஷன் கிடைக்குன்னு கூப்பிடுவேன். ஆனா நீ என்ன சொல்லுவ? பேச மாட்டேன், நீ கஷ்டம் தான் படணும், உன்கிட்ட உட்காந்து எனக்கு பேச பிடிக்கல அப்படின்னு சொல்லுவேன். தெரியுதுல்ல, அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இப்போ கேட்குற? மூட்டு கையிடுறா. புருஷன் அப்படிலாம் பேசக்கூடாதுடி. யூ ஆர் யர் தமிழ்நாட்டு கேர்ள். சீப்பா. தேங்க்யூ. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சொல்லி தொலை, அதை தான் ரொம்ப நேரமா சொல்ல வர. ஆனா என்னன்னு தான் தெரியலன்னா இப்போ சொல்லிடுறேன்னா, அதாவது நாளைக்கு ஆஃபீஸில் என்ன டே வச்சிருக்கானுங்க இவனுங்க அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. புரியல. நாளைக்கு ஏதோ டே வச்சிருக்கானுங்களேடி, இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல வரணும்னு சொல்லி. அது எத்தனை டே? அந்த டே தான் அந்த டே கொண்டாடுறானுங்கள. அதில் நீ பார்ட்டிசிபேட்லாம் பண்ணு. பட் ஆனால் நான் பயத்தில் சொல்கிறேன், பதட்டத்தில் சொல்கிறேன், என் பாதுகாப்புக்காக சொல்கிறேன் அப்படின்லாம் நீ நினைக்க கூடாது. அப்படின்னு சொல்ல போற? பாரு, நான் சொல்கிறேன், நீ கேட்கணும். ஏன்னா நான் புருஷன், நீ பொண்டாட்டி. சரி சரி, சொல்லு கேட்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீ நாளைக்கு எப்படி போவேன்? எப்பவும் போலதான் போவேன். ஏன் எத்தனை டேன்றதுனால ஏதாவது மேலதெல்லாம் கச்சேரியோட போக சொல்றியா என்ன? அப்படி இல்லை, மேலதெல்லாம் கச்சேரி கூட வேணும்னா சொல்லு, நான் ஏற்பாடு பண்ணுறேன். அப்படி கூட நீ போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன? அது இந்த இது ட்ரெஸ் கோடு சொல்லியிருக்காங்களே, ட்ரெஸ் கோடு. இப்பதான் புரியுது இவன் ஏன் பவ்யமா உட்காந்து பேசுறான்னு. இவ்வளோ நேரம் வேகமா பேசினா நான் கேட்ட மாதிரி தெரியல. அதான் இப்போ அப்படியே பாவமா இறங்கிட்டான். ஆமா, ட்ரெஸ் கோடு, பட் நான் எதுவும் ஃபாலோ பண்ற மாதிரி இல்லையே. அப்போ சூப்பர், நான் சொல்லவே தேவையில்லண்ணா. சொல்லவே தேவையில்லையா? ஆமாம், நீ ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ண போறியோ அப்படின்றதுக்காக தான் உன்னை தடுக்கலான்னு வந்தேன். பட் நீயே ஆல்ரெடி முடிவு எடுத்துட்ட, அதனால நான் தடுக்கிற மாதிரி இருக்காதுன்னா. அப்ப இவன் என்ன சொல்ல வந்தான்? எதுக்கு இப்ப இதெல்லாம் பேசிட்டு இருக்கான்? புரியல. நீ என்ன சொல்ல வந்த? நானே முடிவு எடுத்துட்டேன். அது நீ சேலைலாம் கட்டாத, உனக்கு நல்லா இருக்காது. அதுவும் சிகப்பு கலர் சேலை கட்டாத, எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நீ இந்த மாதிரி ட்ரெஸ் கோடெலாம் ஃபாலோ பண்ணிடாத, நல்லா இருக்காதுன்னு தான் சொல்ல வந்தேன். தெளிவா பேசுறான் பத்தியா குடி போதையிலையும். அப்ப இதெல்லாம் பண்ணா உனக்கு பிடிக்கும், அப்படிதானே? அப்படியா கௌதம்? எனக்கு கூட இந்த சாரி கட்டுறதெல்லாம் பிடிக்காது தெரியுமா?
ஆமாம் எனக்கு பிடிக்காது. என்னதான் நீ எனக்கு பிடிக்காத பொண்டாட்டியா இருந்தாலும் என் கூட ட்ராவல் பண்ணுறியா, உன்னை நான் பார்க்குற சுச்சுவேஷன் வருதா, அதனால நீ இதெல்லாம் பண்ணாத. ஏன்னா எனக்கு பிடிக்காத பத்தியா. பாவி பயல. ஏன் கௌதம், நீ இப்போ என்ன சொல்ல வர? மாடர்ன் ட்ரெஸ்ல பார்க்கவே நான் மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கேன். அப்படிலாம் நான் சொல்லலை. அப்புறம் அது மாடர்ன் ட்ரெஸ்ஸே போடு, சாரீலாம் கட்ட ட்ரை பண்ணாத, அதுவும் பர்டிகுலராக ரெட் கலர் சாரீலாம் கட்டாத, தலை நிறைய மல்லிகைப்பூ வைக்காத, நெத்தியில் குங்குமம் வைக்காத, க்யூட்டாக ஒரே ஒரு நெக்லஸ் மட்டும் போடாத அப்படின்னு சொல்ல வரேன். அப்படிலாம் போட்டால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. தெருத்துல சிலுக்கோ சிலுக்கு சிலுக்கோ சிலுக்கு. எனக்கு நான் காத்தடிப்பேன், சன்னுக்கு நான் டாச் அடிப்பேன், ஜின்னுக்குள்ள கொக்க வச்சு கூத்தடிப்பேன்டி. புள்ளிக்கு நான் பொட்டு வைப்பேன், மல்லிக்கு நான் பூ வைப்பேன், கண்ண சித்தா வானத்தையே பூட்டி வைப்பேன்டி. ஓகே போட மாட்டேன். குட் கேர்ள்னா என்னதான் நீ அடமெண்ட்டான கேரக்டராக இருந்தாலும் நான் புருஷன் ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்குறேன்னா. ஆமா, புருஷன் தான் கண் கண்ட தெய்வம், கல்னானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஃபாலோ பண்ணணும்னா ஆனால் நான் உன் கூட வாழலாம் மாட்டேன், உன்னை மன்னிக்கவும் மாட்டேன். ஓகே இடியட்டும் உனக்கு இருக்குன்னா. கௌதம் கோவமாவே ஸ்மைல் பண்ணுங்க பார்க்கலாம். ஏன்னா நீங்க சொல்றத நான் கேட்க போறேன்ல. ஆனால் நான் கோவமாக தான் இருக்கேன். ஸ்மைல் பண்ணாலும் நான் கோவமாகவே இருக்கேன்னு நீ ஒத்துப்பியா? ஷோர் ஷோர் நான் ஒத்துப்பேன். நாளைக்கு புடவை கட்டக்கூடாது. கண்டிப்பா கட்ட மாட்டேன். அது ரெட் கலர் புடவை, தலை நிறைய மல்லிகைப்பூ, நெத்தி நிறைய குங்குமம், ஒரே ஒரு கியூட்டா நெக்லஸ், இதெல்லாம் போடவே மாட்டேன்னா. நைட்டு எல்லாரும் வெளியில போயிட்டோம், வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சியா? ஆமா ஏதோ உடம்பு சரியில்லையாமே உனக்கு? உடம்பு சரியில்லையா? ஆமாப்பா உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் கார்த்தி சொன்னான். நைட்டு ஃபுல்லா உனக்கு ஏதோ தலைவலியா, தலை சுத்தலாம். வைத்தியக்கார நாய் என்ன போய் சொல்லி வச்சிருக்குன்னு தெரியலையே. ஒரு வேளை நம்ம குடிச்சோன்றதுனால எல்லாரும் வந்து கேட்டிருப்பாங்க, அப்போ மறைக்கிறதுக்காக பதில் சொல்லியிருப்பானோ, வந்து நம்மள பார்ப்பாங்கன்னு. தம்பி உனக்கு நைட்டு உடம்பு சரியில்லை, உன்னை வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். அப்பவே உடம்பு சரியில்லைனாலும் பார்த்து நன்றி சொல்லணும்னு நினைச்சேன் தம்பி. நன்றி சொல்லணும்னு நினைச்சாங்களா? தம்பின்னு கூட இதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன், மாப்பிள்ளை தான் சொல்லணும். மாப்பிள்ளை நீங்க எவ்வளவு பெரிய காரியெல்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? அத்தை தம்பி இங்க பாருங்க, எங்க பொண்ணு புலி மாதிரி தான் இருந்துச்சு. இன்னுமே அப்படிதான் இருக்கு. அப்படி புலி மாதிரி இந்த பிள்ளைய பூனை மாதிரி மாத்திட்டிய தம்பி. அப்படியே சொல்றீங்க? ஆமா தம்பி, நைட்டு ஃபுல்லா என்ன டார்ச்சல் பண்ணிட்டா போட்டு. உங்களை டார்ச்சல் பண்ணாலா? ஆமா தம்பி, என்னதான் டார்ச்சல் பண்ணா? ஏன் வீட்டுல இருக்கிற எங்க 3 பேர் பீரோவையும் அலசி ஆராய்ஞ்சு எங்க 3 பேரையுமே டார்ச்சல் பண்ணிட்டா. பீரோ ஆரஞ்சாலா? எனக்கு புரியலத்த. அதாவது உனக்கு புரியுற மாதிரியே சொல்றோம். நாங்க திடீர்னு வந்து பேசுறதுனால உனக்கு ஷாக்கா இருக்கும். அவளுமே உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இருக்கா. இருந்தாலும் எங்களுக்கு வாய் அடங்கல. அதான் நீ எப்படி இருக்கன்னு பார்த்துட்டு உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு. புரியல பாட்டி, நீங்க சொல்றது தெளிவா சொல்லுங்களேன். எனக்கு நைட்டு வந்த தலை சுத்தலை விட இப்பதான் அதிகமா வருது. அதாவது மாப்பிள்ள, நீங்க ஏதோ நைட்டு அந்த மயக்கத்திலையும் உடம்பு சரியில்லாத நிலைமையிலையும் ஆஃபீஸ் விட்டு நேற்று வந்தா மாப்பிள்ள. நான் கூட கேட்டேன், என்னடி ஒரு மாதிரியா இருக்க, காஃபிலாம் குடிச்சியா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவ சொன்னா, இந்த மாதிரி நாளைக்கு ஆஃபீஸில் எத்தனிக் டே வச்சிருக்காங்கம்மா, நான் வந்து ட்ரெடிஷ்னல் வேரில் போகணும், என்னால் போக முடியுமான்னு தெரியல, பட் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போகிறதுல பெருசாக ஒப்பீனியன் கிடையாது, அதனால நான் போல பாட்டி அப்படின்னு என்கிட்ட கூட சொன்னா. இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டுறேன்னு. அப்புறம் கார்த்தி ரோஹித்லாம் வந்து சொன்னாங்க, நீ சிஓ பொசிஷனில் இருக்க, நாளைக்கு எத்தனிக் டே இருக்கும்போது நீ வந்து தான் ஆகணும். இது வரைக்கும் அவுட் ஆஃப் கண்ட்ரியில் இருந்த, அப்போ நீ வரல ஒரு நியாயம் இருந்துச்சு. பட் இப்போ நீ இங்கே இருக்க, அதுவும் ஃபர்ஸ்ட் இயர் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வேற, அதனால நீ கண்டிப்பாக ட்ரெடிஷ்னல் வேரில் வரணும் இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அதுக்கு அவ என்ன சொன்னா? அவ ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாளே, இல்ல மாமா என்னால சாரிலாம் கட்ட முடியாது, என்னால ட்ரெடிஷ்னல் வேர்ல வர முடியாது, இப்போதைக்கு என் மைண்ட் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகல, மனசும் ப்ரிப்பேர் ஆகல, அதனால நான் நார்மலா வரதா வர மாமா, ஸ்டாஃப் கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசினா. எவ்வளோ தூரம் நாங்களும் பேசி பார்த்துட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் அவளை வற்புறுத்தினாலும் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் ஷாப்பிங் கிளம்பிட்டோம். நான் ஷாப்பிங் விட்டு வரவே மணி 11 ஆயிடுச்சு தம்பி. ஏன்னா கல்யாணத்துக்கு துணிமணி எடுக்கிறதுன்னு அவ்வளோ ஈஸியான விஷயமா? வந்ததுக்கு அப்புறம் பாட்டி நான் புடவை கட்ட போறேன், அம்மா நான் புடவை கட்ட போறேன், அத்தை நான் புடவை கட்ட போறேன்னு எங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி சந்தோஷப்பட்டா. புடவை கட்ட போறாளா? ஆமா மாப்பிள்ள புடவை கட்ட போறாளாமே. அது உங்களுக்கு ஏதோ ரெட் கலர் தான் பிடிக்கும் நைட்டு சொன்னீங்களாமே, அதனால இதுக்கப்புறம் போய் கடையில பார்த்து எடுத்துட்டு வரது கரெக்டா இருக்காது, அதுவும் ட்ரெடிஷ்னலா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு எங்க 3 பேர்கிட்ட இல்லாத புடவையான்னு சொல்லி எங்க 3 பேர் பீரோவையா அலசி ஆராய்ச்சி ரெட் கலர் சேலையை கண்டுபிடிச்சிட்டாப்பா. அப்படியா? ஆமா மாப்பிள்ள கண்டுபிடிச்சிட்டா. பட் ஆன் டைம்ல கண்டுபிடிச்சு பிளவுஸ்க்கு என்னத்த பண்ணுவா?
அதுக்கு தான் அவ சன்சையும் கார்த்திக் வீட்டில் இருந்தாங்களா, புடவை கிடைச்ச உடனே 12 மணி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஏதாவது ஒரு கடையை ஓப்பன் பண்ண சொல்லுங்க, நான் ரெடிமேட் ப்ளவுஸ் ஆச்சு எடுத்தே தீர்வேன்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூப்பிட்டுட்டு நைட்லேருந்து காலையில் வரைக்கும் எந்தெந்த கடையிலலாம் கிடைக்குமோ அந்த கடையெல்லாம் ஓப்பன் பண்ண சொல்லி ஓனரெல்லாம் டார்ச்சர் பண்ணி மேட்சா ப்ளவுஸ் எடுத்துட்டு வந்துட்டாப்பா. இதுக்கெல்லாம் காரணமே நம்ம கார்த்திக் சன்சைன் தான். ஆமாம் ஆமாம், அவனுங்க தான் காரணமாக இருப்பானுங்க. அந்த ஆள் இன்னைக்கு அண்ணன் கூட பார்க்க மாட்டேன்னா 2 பேரும் இல்லைனா மேட்சிங் ப்ளவுஸே கிடைச்சிருக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு விடிய காலையில தான் 3 பேர் வீட்டுக்கே வந்தாங்கப்பா. ஒரு புருஷனுக்கு பிடிக்குன்றதுக்காக பொண்ணு புடவை கட்டணும்னு ஆசைப்பட்டதே எங்களுக்கு சந்தோஷமா தான் இருந்தது. அதையும் தாண்டி உனக்கு பிடிச்ச மாதிரி தான் கட்டுவேன்னு சொன்னா பாரு, அந்த அளவுக்கு என் பொண்ணை நீ மாத்திட்டப்பா. அவ கட்டணும்னு ஆசைப்பட்டதை தாண்டி அவ ஆசையை உன் ஃப்ரெண்டுங்களா இருக்கிறவனும் உன் அண்ணனா இருக்கிறவனும் நிறைவேற்றினானுங்க பாரு. அந்த இடத்துல 2 பேரும் வசந்துட்டாங்கப்பா. ஆமாம் ஆமாம், என் மனசில் கூட 2 பேரும் வசந்துட்டாங்க. கண்டிப்பாக கிரெடிட்டை கொடுத்துருவோம். ஆமாம், என் பொண்டாட்டி இப்போ எங்க? ஐயோ அதுக்கு தானே வந்தோம். உனக்கு உடம்பு சரியில்லை, உன்னையும் பார்த்துட்டு உன் பொண்டாட்டி இந்நேரம் ரெடி ஆயிருந்துருக்கணுமே. என் புருஷன் கண்ணு முழிக்கும் போது நான் ஒரு முன்னாடி மகாலட்சுமி கணக்கா போய் நிக்கணும்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருந்தாப்பா. நம்ம கட்டாதன்னு சொல்ல வேணா சான்சஸ் இருக்கு, கட்டுன்னு சொல்லியிருக்க சான்சஸே இல்லை. என்ன நடந்துச்சுன்னு தெரில, இப்போ என்ன பூத்து கட்டி அடிச்சிருக்கான்னு தெரில. ஐயோ கடவுளே, ரெட் கலர் சாரியா? இலக்கியம் விட்டாள் திரி தூண்டி விட்டாள், என்னை நானே தொலைத்து விட்டேன். ஓர் மார்கழியின் முன் பனி இரவில் என்னை நானே எரித்து விட்டேன். இதழின் ஓரம் இழைந்து ஓடும் அவள் சிரிப்பில் விழுந்து விட்டேன். அவள் கூந்தல் என்னும் ஏனி அதை பிடித்தே எழுந்து விட்டேன். கரைந்து போகும் காற்றில் ஆடும் அவள் மூச்சு கரைந்து விட்டேன். இது போதும். என் பொண்ணை இது வரைக்கும் நான் சாரியில பார்த்ததே இல்லை. அவ சடங்கானப்ப கூட ஒரே ஒரு நாள் நம்மளாம் வற்புறுத்தணுன்றதுக்காக அந்த ஆஃப் சாரியை போட்டா, அதோட சரி. அதுக்கப்புறம் எத்தனை நாள் கட்ட சொல்லியிருப்போம், வீட்டில் எத்தனை விசேஷம் வந்திருக்கோம், அப்பெல்லாம் கட்டவே மாட்டேன்னு பிடிவாதமா நின்னா. ஆமா, என்னதான் நம்ம சொல்றதுக்கும் புருஷன் சொல்றதுக்கும் வித்தியாசம் இல்லையா? அதுவும் சரிதான் தம்பி, உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். இப்படி ஒரு கோலத்துல என் பொண்ணை பார்க்க வச்சதுக்கு. கல்யாணம்னு ஒன்று பண்ணி பார்க்குறப்ப பிள்ளைய கண்ணுக்கு நிறைவா சாரியில பார்க்கணும் இருந்தோம். அந்த குடுப்பனையும் கடவுள் கொடுக்காம அவ இஷ்டப்படி பேண்ட் சட்டையில இல்லை கல்யாணம் நடந்துருச்சு. அதாம்மா நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இவ்வளோ எப்படா புடவை கட்ட வைக்க போறோன்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட எத்தனையோ நாள் சொன்னேன், ஒரு நாள் புடவை கட்டிட்டு ஒரு நாள் புடவை கட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாடின்னு. அதெல்லாம் காது கொடுத்து கூட வாங்கல. ஃபர்ஸ்ட் நீ நல்லா சரியாகுமா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னா. அண்ணி, நான் திரும்பவும் சொல்லிட்டேன், நம்மளாம் சொல்றதுக்கும் புருஷன் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அதுதான். அம்மா என்ன ரொம்ப ஓவரா பேசுறீங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பாட்டி நல்லா ரெட் கலர் சாரி கட்டி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு ஒரே ஒரு நெக்லஸ் க்யூட்டாக போட்டால் அழகாக இருக்கும், தேவதை மாதிரி இருப்பேன்னு என் புருஷன் தான் சொன்னார். அவர் சொன்னால் நான் செய்யாமல் இருப்பேனா? எனக்காக எத்தனை வருஷம் என் பின்னாடி சுற்றிருக்காரு. அது சரி அது சரி. ஓஹோ, அப்போ மொத்தமும் புருஷன் சொன்ன மாதிரி தான் கிளம்பியிருக்கேன். ஆமாம், நீங்களாம் போங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நான் என் புருஷன்கிட்ட காமிக்கணும்ல, அவர் நீங்கள் இருக்கிறதுனால பாருங்கள் வாய் அடிச்சு போய் நிற்கிறாரு. என்கிட்ட பர்சனலாக எதாவது பேசணும்னு நினைப்பாரு, அதுக்கு நீங்களும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கீங்கண்ணா. பார்த்தீங்களாம்மா என் பொண்ணு பேசுகிறத? ஐயோ வெக்க வேற படுறாளே. போமா ஐயா, உனக்கு தான் நன்றி சொல்லணும். பெத்த பிள்ளைய இந்த மாதிரி ஒரு கோலத்தில் பார்க்க தான் எல்லா பெற்றவங்களும் தாத்தா பாட்டியும் ஆசைப்படுவாங்க. அதைத்தான் நாங்களும் ஆசைப்பட்டோம். ஆனால் இவ்வளோ நாளாக எங்களால் நிறைவேற்ற முடியல. ஏன்னா அவள் கோணம் அந்த மாதிரி இருந்தது. ஆனால் ஒரே நாளில் மாற்றிட்டியா? அம்மா தம்பி, என் பொண்ணை இப்படி பார்க்கணுன்னு எனக்கு எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே பாருங்க, என்ன எல்லாரும் பேசிகிட்டே இருக்கீங்க, போங்க, நான் அவர்கிட்ட காட்டணும்னா. இதுக்கு மேலே நம்ம எங்கே இருந்தோம் அவ்வளோதான், நம்மளெல்லாம் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுவா. வாங்க ஒழுங்கா போவோம். கௌதம், இது என்னடி கோலம்? ஏன் பார்த்தா தெரியலையா? நல்லாவே தெரியுது, கன்றாவியா இருக்க. இப்படியா இருக்கேன்? அப்படி மட்டும்தான் இருக்க. எங்க இங்க எழுந்து வந்து சொல்ல பார்க்கும். ஏன் உன்கிட்ட வந்து பேசுறதுக்கு எனக்கு பயம் நினச்சிட்டு இருக்கியா? அப்படி கூட நினச்சிக்கோ. ஏன் அப்படியே பயம் இல்லை அப்படின்னா எங்க கிட்ட வந்து பேசி பார்க்கலாம். தவாரே ரெடி. யாரை கேட்டுடி புடவை கட்டினேன்? மனசை கேட்டு புடவை கட்டினேன். ஆனால் எல்லாரும் வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் உண்மைதான், ஆனால் அது அப்படியே ஆப்போசிட்டாக சொன்னேன். புரியல. அது நீ புடவை கட்டாத, அதுவும் இப்படிலாம் கட்டாதன்னு சொன்னேன். அதான் எப்போவுமே நீ ஒரு விஷயம் சொன்னா அதை நான் செய்ய மாட்டேன்னு தானே சொல்லுவேன். அதான் இந்த விஷயத்த நீ செய்யாதான்னு சொன்னேன், நான் செஞ்சுட்டேன். இல்லைன்னா உனக்கு இல்லை, ஆனால் நீ குடிச்ச உடனே எல்லாத்தையும் மறந்துட்டேன்ல நான் சொல்ல மாட்டேன். நீ என்ன பேசுனன்னு வேற நான் சொல்கிறேன்.
நான் என்ன பேசுவேன் என்ன பேச மாட்டேன் அப்படின்னு எனக்கே தெரியும். 20 வருஷமா ஒருத்தன் எவ்வளோ குடியில் கேட்டோம் எல்லாத்தையும் வளராமல் எனக்குள்ளே தான் புதைச்சி வச்சுருக்கேன். அதுதான் தெரியுமே, நீ எப்போ எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு. எல்லாரும் மாதிரி நீ என்ன நார்மல் குடிகாரனா, ஸ்பெஷல் குடிகாரன் இல்லையா? ஏய், அதையும் தாண்டி நீ ஒரு மொபைல் எடுத்துட்டு வந்த தெரியுமா? உன் மொபைல இப்போ என்ன? இந்த மொபைலில் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டு வந்தேன். அது ஏன்லாம் எனக்கு தெரியல, பட் நான் பார்த்தோம் அந்த வாய்ஸ் ரெக்கார்டை ஆஃப் பண்ணல. உன் சேஃப்டிக்காக நீ என்னென்ன பேசுகிறேன்னு நோட் பண்ணுறதுக்காக தான் அந்த வாய்ஸ் ரெக்கார்டு. ஆனால் குட்டி போதையிலையும் நீ ஒருத்தன் தான் தெளிவான குடிகாரனா வந்து பொண்டாட்டிக்கிட்ட பேசியிருக்க, புரியுதா? இப்படி ஒரு புருஷனும் குடிக்கும்போது குடிக்கணும்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபோனில் வாய்ஸ் ரெக்கார்டை ஆன் பண்ணி போட்டுட்டு போயிட்டு பொண்டாட்டிகிட்ட பேசினாங்கன்னு வச்சுக்க, மறுநாள் யார் சொல்லியும் தெரிய தேவையில்ல, யார் சொல்லியும் தெரிய தேவையில்ல, அவங்களே இந்த ரெக்கார்டை வாங்கி பார்த்துக்கலாம், தெரியுமா? ஸோ நான் சொல்ல தேவையில்ல, 100% நீ இதெல்லாம் செய்யாதுன்னு தான் சொன்னேன். அதனால தான் 100% நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன், புரியுதா? அப்புறம் நான் ஒரு கிஸ் கொடுத்தேன், அது மட்டும் கொஞ்ச நேரம் மியூட்டில் இருக்கும்னு. ஏன்னா கிஸ் இப்படி இதில் ரெக்கார்ட் ஆகும், ஏன்னா அது ஆடியோ, நம்ம பண்ணது வீடியோ இல்லை. எனக்கு ஒரே நெக்கமாக இருக்குது தெரியுமா? பட் இருந்தாலும் புடவை கட்டினோன்னே நான் ஒரு பொண்ணு மாதிரி ஃபீல் ஆகுது. உனக்கு பொண்டாட்டி மாதிரி ஃபீல் ஆகுதா? ஏய், அப்புறம் கௌதம், அந்த ரெக்கார்டர்லேயே தெரியும் நீ என்கிட்ட துருவி 1,00,000 தடவை உன் தாலி எங்கன்னு கேட்டேன். தாலி மட்டும் நான் கழட்டி போட்டுட்டேன்னு சொன்னேன், நீ நம்பவே இல்லை. இந்த பாரு இப்போ கூட ஜுவல்லாம் போட்டிருக்கேன், தாலி இல்லை. கழட்டி எங்கேயோ போட்டேன்டா, எங்கன்னு தான் தெரில, ரூமில் தான் கிடக்கணும். முடிஞ்சா நீ தேடி எடுத்துக்கோ, ஏன்னா வேற ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட போகிறேன்னு சொன்னேன். அதுக்கு நான் கூட செவிலே 4 வச்சேன், பட் நீ மாறினேன்னு எனக்கு தெரில. மாறாமல் போ, ஏதோ நான் சண்டை போட்டு முடிச்சிட்டேன், அவ்வளோதான். தாலி கிடச்சிது அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னு சொன்னால் என்கிட்ட கூட இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் போட்டுக்கிறேன், மற்றபடி கொடுக்க மாட்டேன். நான் வேற ஒரு பொண்ணு கழுத்தில் தான் கட்டுவேன் அப்படின்னா கட்டிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீப்பா நீ ஒரு பொண்ணா? நான் பொண்ணு தான், உன் பொண்டாட்டி தான், இதில் உனக்கு என்ன டவுட்டு? அப்புறம் நீ என்கிட்ட பேசும்பொழுது மட்டும்தான் ரெக்கார்டை ஆன் பண்ணியிருக்க. நான் பார்த்தேன் டைமிங்க, பட் பார்த்து நான் டெலிட் பண்ணலன்னு தான் சொல்கிறேனே, எல்லாமே ரெக்கார்டில் தான் இருக்கும். ஆனால் நீ பண்ண தப்பு என்ன தெரியுமா? உன் ஃப்ரெண்டு கிரிமினலாக உன் கூட இருக்கிற பற்றி உன் ஃப்ரெண்டு கார்த்தி மாமா அவர் பேசும்போது நீ ரெக்கார்டை ஆன் பண்ணல. நீ ரெக்கார்டை ஆன் பண்ணலனாலும் உனக்கு எல்லாமே தெரியணும், புரியுதா? அதனால நான் வேணா சொல்லிட்டு போகிறேன், நேற்று நடந்த சம்பவத்துக்கு முழுக்க காரணம் உன் உயிர் நண்பன் கார்த்திக் பிரகாஷ் மட்டுமே. ஸோ திரும்ப ஒரு 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிருங்க, அப்பதான் திரும்ப சமாதானம் பண்றதுக்காக உனக்கு ஊத்தி விடுவாரு. நீ வந்து என்கிட்ட சமாதானம் ஆகலாம், அப்பதான் நான் கிஸ் கொடுப்பேன். ஸோ உண்மையை நான் சொல்லிட்டேன், போயிட்டு உன் ஃப்ரெண்ட் எங்கன்னு பார்த்து சட்டையை பிடிச்சி சண்டை போடு. அப்புறம் இன்னொரு உண்மை, அவர் குடிக்காம உனக்கு மட்டும் ஊத்தி கொடுத்தாருன்றதுதான் உண்மை. இதுவும் உண்மையா பொய்யான்னு அவர்கிட்ட போய் கேளுன்னா. என்ன கார்த்திக் சார், எம்டி ஆனதுக்கு அப்புறம் இந்த அட்மின் பக்கம் ஆளே காணோம். சாருமதி, நம்மளாம் என்ன அப்படியே பேசி பழகணும்? அப்படி பேசி பழகலனா எல்லார்கிட்டயுமே நார்மலா பேசுறீங்கன்னு தான் கேள்விப்பட்டேன். பட் இந்த சாருமதி கண்டுக்கலையே சார் நீங்க. நான் எவ்வளோ நாள் எக்ஸைட்மெண்ட்டா இருந்தேன் தெரியுமா சார், நம்ம பிரகாஷ் சார் யாருன்னு. சரி, இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டீங்களே. எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு, எல்லாரும் ஒரு மாதிரி ஷாக் மோட்ல இருந்தீங்களா. சரி, எல்லாரையும் போய் நம்ம இது பண்ண வேணாம், கொஞ்சம் எல்லாரும் ரிலாக்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலான்னு. அதுவும் கரெக்டு தான் சார், உடனே நீங்க வந்து எல்லாத்தையும் பேசியிருந்தாலும் எங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. தெரியுதுல்ல, அப்புறம் என்ன கேள்வி? ஆனா கார்த்திக் சார், உண்மையா சொல்றேன், நீங்களா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்லாம் சக்சஸ் பண்ணது, இந்த கம்பெனியோட பேக்கப்ல இருக்கிறது, சொல்ல போனா பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி உருவாகிறதுக்கு நீங்க தான் காரணமா? அருமதி ப்ளீஸ், புகழ்ச்சி வேணாமே. அப்போ இப்ப பிரகாஷ் சாரா அட்மினை பார்க்க வரல? நான் கார்த்திகா தான் அட்மின் பார்க்க வந்திருக்கேன். அதுவும் சாருமதியோட ட்ரெடிஷ்னல் வியர் வேற சூப்பரா இருக்கு. சரி, பார்த்து சொல்லாம போனா எப்படி? இஸ் இட்? எஸ் ஆஃப் கோர்ஸ், சூப்பரா இருக்கீங்க சாருமதி. ஆமா சார், இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் வியர்ல வரணும்னு சொல்லிட்டாங்கல்ல. நம்ம ஆபீஸ்ல இந்த மாதிரி டே கொண்டாடி ரொம்ப வருஷம் ஆச்சு. சரி கொண்டாடுறாங்களே, நம்ம ஏன் மிஸ் பண்ணுவானேன்னு. அதுவும் கரெக்ட் தான், ட்ரெஸ் கோட் வச்சு எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவீங்களே, அந்த மாதிரி தான் இன்னைக்கு பண்ணிட்டு வந்திருக்கீங்களோ? ஓ சார், ஒரு சில பேர் ஒரே ட்ரெஸ் கோட்ல வந்திருக்கோம், பட் எக்ஸெப்ட் 4 மெம்பர்ஸை தவிர. 4 மெம்பர்ஸ்? மேபி இந்த மேனேஜர் மீரா, நான் மேனேஜர் ஆஃப் த கம்பெனின்னு வேற ட்ரெஸ்ல வந்திருக்கலாம். ஆஃப் கோர்ஸ் கார்த்தி சார். தென் நெக்ஸ்ட் டீம் லீடரா இருக்கிற நந்தினி மேம் காஸ்டியூம் எப்பவுமே யாருக்கூடயும் மிங்கிள் ஆக மாட்டாங்க, அதனால வேணும்னா வேற காஸ்டியூம்ல வந்திருக்கலாம். ஆமா சார், அவங்க இன்னுமே யாரு கூடயும் ஒழுங்கா மிங்கிள் ஆக மாட்டாங்க. 2 மெம்பர்ஸுமே கரெக்ட் தான், ஒன்னு மீரா மேம், இன்னொன்னு நந்தினி மேம். தென் நெக்ஸ்ட் 2 மெம்பர்ஸ் யாரு?
என்ன கார்த்திக் சார், நீங்க தான் இப்ப சொன்னீங்க நான் கார்த்திக் பிரகாஷ் கிடையாது, நான் பிரகாஷா இப்ப பேச வரல, அட்மின்க்கு வந்தது சாருமதியை பார்க்க தான் அப்படின்னு. இவ்வளோ நேரம் நீங்க சொன்ன கதையை பார்த்தா நீங்க யாருக்காகவும் வந்து வெயிட் பண்றீங்கன்னு நான் நினைச்சேன். புரியல. இல்ல சார், நீங்க ஈஸியா கெஸ் பண்ணியிருந்திருக்கலாமே பேலன்ஸ் 2 மெம்பர்ஸ் யாருன்னு. அதான் கண்டுபிடிக்க முடியலையே. இவங்க 2 பேரை தவிர மற்ற எல்லாருமே ஒரே கோஆர்டினேட்டா ஒரே ட்ரெஸ் கோட்ல தான் வந்திருப்பீங்க. இல்ல சார், இன்னும் 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. இன்னும் 2 மெம்பர்ஸ், அதான் யாருன்னு கேக்குறேன். கார்த்திக் சார், நீங்க கார்த்திக் சார் தானே? ஆமா அப்போ நீங்க பழசெல்லாம் மறக்கல தானே? ஆமா. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு ஈஸியா இன்னும் ஒருத்தவங்களை கண்டுபிடிச்சிடலாம். இன்னொருத்தவங்களை கண்டுபிடிக்க வேணா உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். புரியல. ஒருத்தவங்கள நான் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க அவங்கள தான் கண்டுபிடிப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னடானா கடைசி வரைக்குமே யாருன்னு தெரியலன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க. புரியல சாருமதி, சீரியஸாவே எனக்கு மைண்டுக்கு வரல. நீங்க ஏதாவது க்ளூ கொடுங்களேன். சார், க்ளூ கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சா? அப்ப எல்லாரும் சொல்றது உண்மைதானா? என்ன எல்லாரும் சொல்றது உண்மைதானா? ஏமா சாருமதி, ஏமா உனக்கு காலையில இவ்வளோ வெறித்தனம்? என்ன வச்சு செஞ்சுட்டு இருக்கேன்? கார்த்திக் சார், சும்மா காமெடி பண்ணாதீங்க. என்ன நான் காமெடி பண்ணல சாருமதி, ஒழுங்கா சொல்லுங்க. எனக்கு கண்டுபிடிக்க முடியல. சார், நேத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணும்பொழுது இந்த 4 பேரும் நாங்க இந்த மாதிரி கோஆர்டினேட்டா ட்ரெஸ் போட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் கேக்குறேன். அப்படிப்பட்ட அப்பா டக்கர் பேலன்ஸ் 2 பேர் யாருன்னு கேக்குறேன். சரி, நீங்க ஏதோ விளையாட்டுக்கு பேசுறீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் சொன்ன உடனே நீங்க ரியாக்ட் பண்ணணும்னு கூட ஆசைப்படலாம். ஏன் என் வாயால சொல்லணும்னு கூட நீங்க ஆசைப்படலாம். ஏன் அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லைன்னா? அவ்வளோ பெரிய சீனா தானே நீங்க இப்ப கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இல்ல அப்படின்னா அப்ப ஆபீஸ்ல சொல்றதுதான் உண்மை. ஏமா ஃபர்ஸ்ட் யாருன்னு சொல்லுமா. சார், ஒன்று யார் அப்படின்னா நம்ம கீர்த்தனா மேடம். ஆ, மேபி கீர்த்தனா கூட இருக்கலாம். ஏன்னா புது ஸ்டாஃபு, உடனே அவங்க கூடலாம் மிங்கிள் ஆக முடியாது. அதுவும் அவங்க ஜாயின் பண்ண செகண்ட் டேவே எத்தனிக் டே வச்சிட்டோம். அதனால மேபி அவங்க சொல்லியிருக்கலாம். அதனால தான் சார் அவங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்தோம். பட் ஓல்டு ஸ்டாஃபு, நம்ம கூடலாம் மிங்கிளான ஸ்டாஃபு, எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்கிற ஸ்டாஃபு இந்த வாட்டி ஒதுங்கிட்டாங்க தெரியுமா? ஓ மை காட், த டப்பா டக்கர் யாரு? அதான் உங்க ஆளு. யாலா? ஆமா சார், நீங்க தான் இந்த ஆபீஸ்ல ஜாயின் பண்ண புதுசுலேருந்து கார்த்திக் பிரகாஷ்னு தெரியற வரைக்கும் என்னோட பவி என் பவிக்காக தான் நான் இந்த ஆபீஸ்ல சேர்ந்தேன். என் பவிக்காக நான் எதை வேணாலும் பொறுத்துப்பேன்னு சொல்லிட்டு நீங்க ஓனரா இருந்து கூட மீரா மேம் கழுவி 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 ஊத்தந்து எல்லாத்தையும் பொறுமையா அக்செப்ட் பண்ணிட்டு போனீங்களே உங்க ஆளுக்காக, அந்த ஆள் தான். இங்க பாருங்க சாருமதி, சும்மா நீங்க எது வேணாலும் பேசுங்க. கார்த்திக் பிரகாஷா நான் இருக்கும்பொழுது யார்கிட்ட பேசணும் அவங்கெல்லாம் எனக்கு தெரியும். நான் என்னென்ன ஃபன் பண்ணணும் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் எப்பவுமே உங்க கார்த்தி தான், அதுல தப்பு எதுவும் இல்லை. அதான் எங்களுக்கு தெரியுதே சார், நீங்க இவ்வளவு கேஷுவலா இங்க வந்து உட்காந்து பேசும்பொழுதே. பட் இங்க பாருங்க, ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் கார்த்திக் தான். உங்க கூட எப்பவுமே நான் நல்லா பேசுவேன். ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா என் ஆள் அப்படின்னு. ஆமா சார், உங்க ஆளு இவ்வளோ நல்லா ஸ்டாஃபா இருக்கிற வரைக்கும் எங்க கூட சேர்ந்து ஒரே மாதிரி தானே சார் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ பாருங்க, ஓனர் ஆஃப் த கம்பெனி மிஸ்டர் கார்த்திக் பிரகாஷோட ஆளுன்னு தெரிஞ்ச உடனே எங்களை விட்டுட்டு நான் வேற ட்ரெஸ் கோட்ல தான் வருவேன்னு சொல்றாங்க. ஏன் சார், அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் பர்மிஷனா உங்க ஆளுன்றதுனால? இங்க பாருங்க சாருமதி, யாரை கேட்டு இந்த மாதிரி ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் எடுத்துக்கிறாங்க? ஒரு ட்ரெஸ் கோட் அப்படின்னா ஒரு ட்ரெஸ் கோட்ல தான் இருக்கணும். அது என்ன எல்லா ஸ்டாஃபை விட்டு பிரிஞ்சு போய் இவங்க மட்டும் அப்படியே ஸ்பெஷல் ட்ரெஸ் போடுறது? சார், ஆஃபீஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இல்லை இந்த மாதிரி ஒரே ட்ரெஸ் கோடில் வரணும்னு சொல்லிட்டு. பட் நாங்களாம் ஒரு ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணுவோம். பட் இந்த டைம் பவி எங்கள் கூட மிங்கிள் ஆகலான்றது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை தந்துச்சு தான். பட் இருந்தாலும் இப்போ அவங்க கார்த்திகோட ஆள் கிடையாது, பிரகாஷ் சாரோட ஆள். அதனால நாங்களும் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னு. உங்களுக்குலாம் யார் சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் ஆள்னு? எங்க சார் அவங்க சொன்னாங்க, எங்க சார் நாங்க சொன்னோம்? நாங்க எல்லாரும் இப்படி சொல்ற அளவுக்கு நீங்க தான் எங்க மனசுல பதிகிற மாதிரி 1 கோடி தடவை சொல்லி வச்சிருக்கீங்களே. இங்க பாருங்க சாருமதி, நான் திரும்பவும் சொல்றேன், அவன் என் ஆள் கிடையாது, நானும் அவன் ஆள் கிடையாது. ஓ மை காட், அப்ப ஆபீஸ்ல எல்லாரும் சொன்னது உண்மைதானா? என்ன உண்மைதானா? கார்த்திக் சார் லவ் ஃபெயிலியர், கார்த்திக் சாருக்கு வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்லாம் சொல்லி இலக்கியா மேம் கூட உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அப்போ அதெல்லாம் உண்மைதானா? அதெல்லாம் உண்மைதான். எங்க இலக்கியாவை கல்யாணம் பண்றதுக்குள்ளதான் இந்த கௌதம் கல்யாணம் பண்ணிட்டானே. ஏன் சார், உண்மையாவே வா? ஆமா, உண்மையாவே தான். என் அத்தை பொண்ணே பெட்டர்னு சொல்லிட்டு அவளையே கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். பட் என் நண்பனுக்காக விட்டு கொடுத்துட்டேன். இப்போ மற்றபடிலாம் வேற ஒன்றும் கிடையாது. வீட்டில் வேற பொண்ணை தான் பார்க்க சொல்லியிருக்கேன். இட்ஸ் ட்ரூ. எஸ், ஆஃப் கோர்ஸ்.
அதான் இன்னைக்கு கூட ட்ரெடிஷ்னல் வியர்லயும் பிளாக் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்களா? எப்பவுமே சஞ்சய் சார் தான் பிளாக் ட்ரெஸ்ல வருவாரு, பட் இப்போ அவர்லாம் கலர்ஃபுல்லா ஆயிட்டாருன்னா. சஞ்சய் ப்ரோ கலர் ட்ரெஸ்ல வந்திருக்காரு. மாசா வேஷ்டி சட்டையில வந்திருக்காரு. அப்படியே என் கண்ணே பற்றும் போல இருந்தது தெரியுமா? அது எப்படி? அதான் எனக்கும் தெரியல. உங்க லைஃப்ல கடவுள் ஏதோ ஒரு டியூப் லைட் ஆஃப் பண்ணிட்டு அவர் லைஃப்ல இப்பதான் ஏதோ ஒரு பெட்டர் மாஸ் லைட்டேச்சும் ஏற்றி வச்சிருக்காரோன்னு நான் கொஞ்சம் சந்தேகப்படுறேன்னு. சாருமதி, எல்லாரும் அப்படித்தான் சந்தேகப்படுறாங்க. உங்க கண் பார்வையிலையும் அப்படியா தெரியுது? என் கண் பார்வையிலும் அப்படிதான் சார் தெரியுது. பட் நான் வந்து குண்டு பல்பு டியூப் லைட்லாம் பேச வரல. இப்பதான் பெட்டர் மாஸ் லைட் ஏற்றி வச்சிருக்காங்க. அது அப்படியே எரியுமா இல்ல நம்ம செந்தில் காமெடியில வர்ற மாதிரி இதுல எப்படின்னா லைட் எரியும் அப்படின்னு யாராவது பிடிச்சி கறிக்கிடுவாங்களான்னு தெரியல. அவரை கொஞ்சம் நோட் பண்ணணும்னா. நான் கூட நோட் பண்றேன் சார், தெரிஞ்சா சொல்றேன்னா. ஆஃப்கோர்ஸ் சொல்லுங்க, கண்டுபிடிப்போம். இந்த கருப்பு தங்கத்துக்குள்ள காதல் வந்துருச்சா இல்லையான்னு கன்ஃபர்மேஷனை பண்ணிக்கணும்னா. பால் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? ஆள் யாரா இருக்கும்லாம் தெரியுது, பட் காதல் வந்துருச்சான்னு தான் தெரியல. அவர் வாயை திறந்து சொல்ல மாட்டாருன்னா. ஓகே, கண்டுபிடிப்போம். ஜி என்ன ஜி வேற லெவல்ல இருக்கீங்க? வேற லெவல்ல தெரியுதா உங்களுக்கு? தெரியுது ஜி, மாஸ்டா இருக்கீங்களே. என் கண்ணுக்கு மீரா தான் மாசா இருக்கிற மாதிரி தெரியுது. இவ்வளோ நாள் மீரா பொம்பளை பிள்ளை தான் எனக்கு தெரியும், பட் அக்மாக்கு பொம்பளை பிள்ளையா இன்னைக்கு இருக்கீங்களே மீராஜி. இல்ல ஜி, நானே இன்னைக்கு ஒரு பொண்ணா உணர்றேன். இந்த பொம்மிஸ் நைட்டில வர்ற மாதிரி நான் பொம்மிஸ் நைட்டி போட்ட உடனே தான் பொண்ணா மாறினேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் என்னமோ இந்த ஆஃப் சாரி கட்டினதுக்கு அப்புறம் தான் பொண்ணா மாறினேன் அப்படின்ற மாதிரி தோணுது. அது இன்னும் உண்மைதானே? ஏன் மீரா, இது நான் ஆஃப் சாரியா? அதுதான் சஞ்சய் சார் நானும் கேட்டேன். மீரா மேடம் ஆஃப் சாரிங்கிறாங்க, நான் சாரின்னு சொன்னேன். என் கண்ணுக்கு இது சேலை மாதிரி தெரிஞ்சிச்சு சஞ்சய் சார். ஜி உங்க கண்ணுக்கு எப்படி தெரியுது? என் கண்ணுக்கு இது சேலை மாதிரியும் தெரியுது, ஆஃப் சாரி மாதிரியும் தெரியுது, பட் அதையும் தாண்டி மீரா இன்னைக்கு பொண்ணா தெரியுது. அவ்வளவுதான் என் கான்செப்ட். இஸ் இட்? எஸ் சார். உண்மையாவே சாரோட அப்பா அம்மா இன்னைக்கு வராங்களா? அது புது டாபிக்பா, அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க திடீர்னு. ஏன் ஜி அப்படி? ஒருவேளை ட்ரெடிஷ்னல் டேன்றதுனால நம்ம கூட எல்லாம் அப்படியே கலந்து பேசிட்டு போலாம் வராங்களோ? ரொம்ப நாள் ஆச்சு சார் சாரோட அப்பா அம்மாலாம் ஆஃபீஸ் வந்து. ஆமாப்பா தனுஷ், வர்றதில்ல தான் அவங்க, பட் இன்னைக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணதான் மேனேஜர் ஆஃப் த கம்பெனி மீராவை ரோஹித் கூப்பிட்டு வர சொன்னா. சரி மீராவை கூப்பிட்டு போலாமேன்னு வந்தேன். அப்படியா சார்? ஏன் சார் எனக்கு எக்ஸ்ட்ரா பொறுப்பு ஏதாவது கொடுக்க போறீங்களா இன்னைக்கு? ஏன் மீரா, நீங்க வேற இருக்கிற பொறுப்புலயே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஜி அசிங்கப்படுத்துறதுக்காக சொல்ல மீரா, நீங்க வேற இருக்கிற பொறுப்புல இருந்துட்டு நீங்க பயங்கர ஷாக் ஆயிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்க பொறுப்புக்கும் ஷாக்குக்கும் சம்மந்தம் இல்லாம இந்த ஆபீஸ்ல போயிட்டு இருக்கு. நீங்க எதுவும் என்ன கிண்டல் பண்ணலையே? அச்சா, நான் கிண்டல் பண்ணுவேனா? கிண்டல்லாம் பண்ணல, எக்ஸ்ட்ரா பொறுப்பு கொடுக்கதான் நினைக்கிறேன். ரோஹித் கூப்பிட்டு வர சொன்னான். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க ஜி, இது வரைக்கும் ரோஹித் சார் மட்டும்தான் என்கிட்ட உண்மை பொய்ன்னு பேசிட்டு இருக்காரு. இந்த கார்த்திக் சாரை கண்டுபிடிக்கிற விஷயத்துல கூட எனக்கு நிறைய டைம் க்ளூ கொடுத்தாரு, நான் தான் கண்டுபிடிக்கல. ஓ அப்படி, சரி சரி ஆமா சரி வாங்கண்ணா. இப்போ கூட உங்களுக்கு ஏதோ க்ளூ கொடுக்க தான் கூப்பிடணும்னு நினைக்கிறேன். அந்த க்ளூவை புரிஞ்சுக்கிட்டு நீங்க வேணா இன்னைக்கு ட்ரை பண்ணுங்களா? ஜி நீங்க தானே ஜி சொன்னீங்க ரோஹித் சார் உங்களுக்கு உண்மையா இருக்காருன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ரோஹித் சார் தான் உங்களுக்கு க்ளூ கொடுக்க கூப்பிடுறாரு, கண்டுபிடிங்கன்றேன். ஜி இப்படி இன்னைக்கு எத்தனிக் டே ரிலாக்ஸா இருக்கலாம், ஒர்க்கு கூட இருக்காது, கொஞ்சம் என்ஜாய் பண்ணலான்னு வந்தேன். இன்னைக்கு கூட டாஸ்கா? சார் என்ன டாஸ்க்கு? அது மீரா மேடம் சிறப்பா கேட்டுட்டு வந்து சொல்லுவாங்கப்பா, தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வேணா சேர்ந்து கண்டுபிடிங்க. அப்படியா? அம்மா போலாமாச்சி? கண்டிப்பா டாஸ்க் தானா? எஸ். சரி முடிவு பண்ணிட்டீங்க. எதையும் தாங்கும் இதயம் மீரா. வாழ்க வாழ்க. ஏன்பா? தொண்டர்கள் அப்படிதான் இருப்பாங்கண்ணா. இருக்கட்டும். அடே தனுஷ, தோரணெல்லாம் கட்டிடுவியா? நீ கட்டுற ஸ்பீட பார்த்தா அலங்காரம் முடிஞ்சிருமா? கண்டிப்பா சார், அலங்காரம் முடிஞ்சிரும். இந்த பொம்பளை பிள்ளைங்களையும் கொஞ்சம் வர சொல்லுங்களேன், இதெல்லாம் கட்டி தரலாம்ல. ஏறி மேல தோரணம் கட்டுற வேலையை மட்டும் நாங்க பாப்போம்ல. அப்பா கவிதா, நான்சி, மைனா, ரீனா யாரும் வரல? வந்தாங்க சார், வீட்ல இருந்து வரும்போதே ஃபுல் மேக்கப்ல தான் வந்தாங்க. பட் இங்க வந்து ஏதோ மேக்கப் போடணும்னு சொல்லிட்டு ரூம்ல போய் கதவை சாத்திட்டாங்க. கான்ஃபரன்ஸ் ஹால்ல இருந்து யாரும் வெளில வர மாட்டாங்க. அட கொடுமையே, பாக்கிறதுக்கு என்னவோ கலர்ஃபுல்லா நல்லா தான் இருக்குதுங்க. ஆனா இதுங்கெல்லாம் சேலை கட்டினாலோ இல்ல ட்ரெடிஷனல் வியர்ல வந்தாலோ வேலை செய்யாதுங்க போல. இப்படியும் தெரிஞ்சிருந்தா காலைல நைட்டியோட வர சொல்லி இருந்திருக்கலாம், வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேக்கப் பண்ணிக்கங்கன்னு. பேசாம அதை செய்ய சொல்லியிருக்கலாம்டா, நல்ல ஐடியாண்ணா. பெஸ்ட் ஐடியாவா இருந்திருக்கும் சஞ்சய் சார். இந்த பிள்ளைங்கலாம் ஆஃப் சாரி கட்டிட்டு வரேன், சாரி கட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேலையே செய்ய மாட்டேதுங்க தெரியுமா, அழுக்காயிட்டுன்னு. அது கூட பரவாயில்ல சஞ்சய் சார், இதெல்லாம் கட்டிட்டு எப்படி வேலை செய்யறதுன்னு தெரியலையா, அதுக்கு என்ன மெத்தடுன்னு கண்டுபிடிச்சிட்டு வரேன் கூகுள்னு போயிருக்குதுங்க. அட பைத்தியங்களா. பட் மீரா உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இல்லையா?
இல்லை சஞ்சய் சார், பக்காவா நான் வீட்டிலே ப்ரீ பிளான் பண்ணி நைட்லேருந்து வாக் பண்ணி பார்த்து கட்டிட்டு வந்திருக்கேன். ஏன்னா மேனேஜர் ஆஃப் த கம்பெனியில். அது சரி. நம்ம போகலாம் வாங்க, டாஸ்க்கு வர டைம் ஆயிடுச்சு. இப்போ போனால் தான் கண்டுபிடிச்சு முடிக்கலாம். அதுவும் உண்மைதான், வாங்க போவோம். கார்த்திக் சார், என்ன மனுஷன் பேசிட்டு இருக்கும்போதே ஃப்ரீஸ் ஆயிட்டாரு? அப்படி யார் வந்திருக்கா? வாடி என் புட்டல முட்டாயே, என்ன ரத்துன கொட்டாயே, உன் குங்கும பொட்ட மேல வச்சாயே. வாடா என் அம்புள்ளி மச்சானே, என்ன அம்புள்ள தச்சானே, என்ன கட்டி பிடிச்சு தூங்க வச்சானே. ஊரில் கண்டதும் இல்ல யாரும் ஒன்னாட்டம், பாரி தந்ததும் இல்ல இந்த கண்ணாட்டம். ஜோடி கட்டினதில்ல யாரும் ஒன்னாட்டம், கோடி. ஓ, சாரோட ஆளா? லவ் பண்ணலன்றாரு, ஆனா ஃப்ரீஸ் மோட்ல பாக்குறாரு. ஆனா ஃப்ரீஸ் மோட்ல பாக்குற அளவுக்கு இந்த புள்ளி இன்னைக்கு அழகா தான் இருக்குன்னு மூக்கு மொழியுமா? அப்புறம் சாருமதி, காலையில வந்துட்டீங்க போல. ஆமா, நாங்களாம் காலையில வந்துதானே ஆகணும், அட்மின் வேற. அண்ணா பவி, செம்ம கியூட்டா இருக்கீங்க தெரியுமா? கியூட்டா இருக்கன்னு நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான், பட் சொல்ல வேண்டியவங்க சொல்லல, அதானே? ஆமா. ஏன் பவி, இப்பதான் கார்த்திக் சார்ட்ட கேட்டு முடிச்சேன். அவர் ஏதோ லவ் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, கார்த்திக் சார் லவ் ஃபெயிலியர் தான். ஆமா, குழப்பறேன். கார்த்திக் சார் லவ் ஃபெயிலியர் தான், பட் நான் லவ் ஃபெயிலியர் இல்லைன்னா. ஆமா, நீ வேற யாரையாவது லவ் பண்றியா, இல்ல வீட்டுல தான் எப்பவும் போல கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? அதெல்லாம் இல்ல, நானே எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். என்னன்னு? கார்த்திக் சார் லவ் ஃபெயிலியர் தான், பட் நான் லவ் ஃபெயிலியர் இல்ல. அதான் எப்படின்னு கேக்குறேன். கார்த்திக் சார் என்ன லவ் பண்ணாரு, அதுக்கப்புறம் லவ் ஃபெயிலியர் ஆயிட்டாரு. நான் கார்த்திக் சாரை லவ் பண்ணல, பட் இப்போ கார்த்திக் சாரை லவ் பண்றேன். புரியல கார்த்தி. ஐ லவ் யூ. என்ன இந்த மனசு இவ்வளவு நேரம் வாய்க்கிழியே பேசிட்டு ப்ளீஸ் ஆகி நிக்கிறாரு? சார், கார்த்தி, ஐ லவ் யூ. ஆத்தி எத்தனை மச்சம் தேடி முத்துற வச்சோம், ஆசை கத்துற சத்தம் புரியாதா புரியாதா. மூடி வைக்கிற கல்லும் தூரம் வைக்கிற சொல்லும், தாவி அள்ளிக்க சொல்லும் இது கூட தெரியாதா.